எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல எப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ ஸ்டார்ட் பண்ணணும்? இந்திய சூழல்ல எப்படி இருக்குது? இத பத்தி பேசுவோம். அதை தொடர்ந்து நிறைய கேள்விகள் இருக்கு. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோங்க. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் 18 வயசுல நம்ம ஸ்டார்ட் பண்ணிரணுங்க. வாரன் பஃபெட் அவர்கள பொறுத்தவரைக்கும் 12, 13 வயசுல இன்வெஸ்ட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப அவருடைய அங்கிள் யாரோ ஒருத்தர் கடை வச்சுட்டு இருந்திருக்காரு. அங்க போய் வேலை பார்த்திருக்காரு. அதுல விடுற பணத்த இன்வெஸ்ட் பண்ணி பழகியிருக்கிறாரு. இதான் ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிச்சது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல 18 வயசு அப்படின்றது இந்த ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு காலேஜ்ல போய் சேர ஆரம்பிச்ச உடனேயே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதற்கு முன்பே அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 13 வயசு பையன் இருக்கான். அவன்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 10,000 ரூபாய அவன் செலவு பண்ணிடுவான். அவனுக்கு செலவு பண்ண தெரியுது அப்படின்னாலே அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பணத்தை செலவு பண்ண தெரியுது அப்படின்னா அதை முதலீடு பண்ணவும் தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது என்னைய பொறுத்த வரைக்கும். ஆனா 13, 14 வயசுல அவனால டிமேட் கணக்கு திறக்க முடியாது. நண்பர் ஒருத்தர் கிட்ஸுக்கு திறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இல்லையா? அது ரொம்ப சுத்தலான ஒரு விஷயங்க. 3 in 1 அக்கௌண்ட்ஸ் இருக்கும். பேங்க்ல டிமேட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுல நீங்க கார்டியனா இல்ல ஃபாதரோ மதரோ சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி ஓபன் பண்ணி அதுல ட்ரேடிங் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க ஷேர்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கலாம், இல்ல ஷேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல நீங்க ஓபன் பண்ணி கொடுக்கலாம். சின்ன வயசுல அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லணும் அப்படின்னா நீங்க அதை பத்தி படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு லேர்ன் டு ஏர்ன் புக்கை வாங்கி கொடுக்கலாம். ஒரு 14, 15 வயசுல ஒரு 3 வருஷம் படிக்கட்டும். லேர்ன் டு ஏர்ன் முடிச்சிட்டாங்கன்னா இல்ல சைக்காலஜி ஆஃப் மணி வாங்கி கொடுங்க. தென் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்ட்டு ஹார்வர்ட் மார்க்ஸ் அவர்கள் அதை வாங்கி கொடுக்கலாம். தென் பெஞ்சமின் கிரஹாம் எழுதின இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அதை வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே 18 வயசுல அவனாவே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஷேர்ஸை வாங்க ஆரம்பிச்சிருவான். சரி, 18 வயசுல எப்படி ஷேர்ஸ் வாங்குறது அப்படின்றது பெரும்பாலும் மாணவர்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விங்க. நான் அங்க வேலை பார்த்தப்பையும் கூட பெற்றோர்கள் மாணவர்களுக்கு தேவையான பணம் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. அவனுக்கு மாசத்துக்கு 5,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோமே. பெற்றோர்கள் எப்பொழுதுமே ஒரு 10% இருந்து 15% வரைக்கும் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க. எல்லா பெற்றோர்களுமே தேவைக்கு கொஞ்சம் அதிகமா தான் கொடுப்பாங்க. நம்ம அதுல தாங்க கைய வைக்கணும். மாணவர்களுக்கு தான் இதை சொல்றேன். அந்த 10% பணத்தை அவங்க 18, 19, 20, 21 இன்வெஸ்ட் பண்ணி பழகினாங்க அப்படின்னாலே அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு நல்ல பாடம் கிடைச்சிடும். அதுக்கு மேல எவ்வளவு சீக்கிரமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. நீங்க 28 வயசுல மாசம் மாசம் 5,000 ரூபாய் போடுறதுக்கும் 18 வயசுல மாசம் மாசம் 500 ரூபாய் போடுறதும் ரெண்டும் ஒண்ணுதான். போய் சேர்ற இடம் ஒன்னாதான் இருக்கும். அந்த டைம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 10 வருஷம் அதுக்கு மதிப்பே கிடையாது. நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றப்ப எனக்கு 27 வயசு. நான் என்னோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் 18 வயசு ஃபர்ஸ்ட் இயர் பையனுக்கே எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். அடுத்து அந்த நண்பர் கேட்ட கேள்விக்கு போயிடுவோமே. மைனஸ், அதாவது 18க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே, அப்ப அவங்க என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு நீங்க கத்து கொடுங்க. நீங்க அவங்களுக்கு ஓபன் பண்ணி அவனோட அக்கௌண்ட்ல பணத்தை போடுறது பதிலா அவங்களை எஜுகேட் பண்ணுங்க. நீங்க பணமா கொடுக்க வேணாம். நீங்க அறிவா கொடுத்துட்டு போயிருங்க. 18 வரைக்கும் புக்கை வாங்கி கொடுங்க. உங்களோட பணத்துல ஒரு பங்கை அவனுக்கு கொடுங்க. அவனோட சேவிங் பேங்க் அக்கௌண்ட், கிட்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, அதுல நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை கொடுங்க. அதுல இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி பிக்சட் டெபாசிட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. தென் ரெக்கரிங் டெபாசிட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. 18 வயசு வரைக்கும் இதுவும் ஒரு முதலீடுகள் தான். பிக்ஸ்டு இன்கம் ஒரு 7% அவனுக்கு கிடைக்கும். 15 வயசுல போடுங்க. மாசம் மாசம் வட்டி வரும் இல்லையா, அப்ப இதை சொல்லுங்க, நம்ம போட்ட பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்றத அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. 18 வயசுக்கு அப்புறம் அந்த பிக்ஸ்ட் டெபாசிட்ல வர்ற இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவனை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க. அடுத்து ஒரு நண்பர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஸ்டாக் 52 வீக் ஹைல இருக்குன்னு வச்சுக்கோமே சார், பி 2022 இருக்கு. அப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாமா? இது 52 வீக் ஹைல இருக்கிறப்ப வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருந்தா கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 52 வீக் ஹை 52 வீக் லோ அப்படின்றத நீங்க பெருசா பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம பல்கா எப்பொழுதுமே கன்சிடர் பண்ண சொல்றதும் கிடையாது, நான் கன்சிடர் பண்றது கிடையாது. நான் வாங்குறது 5, 10 அப்படிதான் நான் கன்சிடர் பண்ணுவேன். நீங்க 52 வீக் ஹைல நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் பெண்டுலம் மாதிரி ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு கண்டிப்பா வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வருதுன்னு வச்சுக்கோங்க. திருப்பி அவர் சொல்றதே ஃபாலோ பண்ணலாம். இறங்க 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 மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல திக்கா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து திருப்பி அந்த பெட்ரோலும் போகும். அப்ப நீங்க விட்டுறலாம். உங்களோட ஆவரேஜ் பிரைஸை குறைக்கலாம். நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல 52 ஹைல இருந்தாலும் கன்சிடர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐடிசி எடுத்துக்கங்களேன். ஐடிசி அதோட பீக் 52 வீக் ஹைல இருந்தப்ப பி 26 27 தான் இருந்தது. 30 கீழே தான் இருந்தது. அப்பயே நம்ம லிஸ்ட்ல தான் வச்சிருந்தோம்.
அதாவது ஹோட்டல் பிசினஸ் எல்லாம் வந்து டீமர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போ PE வந்து 23-24ல இருக்கு. இது இப்போ 52 வீக் லோல இருக்கு. இது இப்படியே ஒரு 400ல இருந்து 410க்குள்ளேயே ஒரு வருஷம் சுத்துதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப வேல்யூவேஷன் 22-23ல இருக்கும். தென் இது 52 வீக் ஹைல தான் இருக்கும். அடுத்த ஒரு நண்பர் வந்து ஐடிசி ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாமா சார்? PE வந்து 25 இருக்கு, பிரைஸ் டு புக் 6.7 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த பிரைஸ் டு புக், பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 30க்குள்ள இருக்கணும். பிரைஸ் டு புக் ஒரு சில ஸ்டாக்ஸ், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்க்கு ஹையரா தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல இந்த வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதே FMCG செக்டர்ல உள்ள மற்ற கம்பெனிஸை பாருங்க. அதை கம்பேர் பண்றப்ப இது சீப்பா இருக்கான்னு பார்த்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க. இப்ப ஐடிசியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் நல்லா தான் இருக்கு. 400ல இருந்து 410லயே தான் இருக்கு. இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா குறைய நான் கன்சிடர் பண்ணிட்டே தான் இருப்பேன். அடுத்த ஒரு நண்பர் வந்து இந்த வாட்ச் லிஸ்ட், மெயின் லிஸ்ட்லாம் வந்து அப்டேட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் 2வது வாரம் ஸ்டார்டிங்ல இருந்து 3வது வாரம் முடிகிறதுக்குள்ள ஒரு 6% வந்து ஏறிடுச்சு. ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாம் வந்து ஒரு 7-8% ஏறிடுச்சு. ஸோ மெயின் லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பேங்கிங் செக்டர்ல இண்டஸ்இண்ட், ஐடிஎஃப்சி, டிஎம்பி, சவுத் இந்தியன் பேங்க் இது எல்லாமே இன்னும் கன்சிடர் பண்ற லெவல்ல தான் இருக்கு. அதனால அதை நம்ம பெருசா மாற்றம் பண்ண தேவையில்லை. அடுத்து ஃபார்மால டாக்டர் ரெட்டி, சைடஸ், நாட்கோ இது மூணுமே வேல்யூவேஷன் நல்லா தான் இருக்கு. நாட்கோ இப்பயும் கம்மியாக தான் இருக்கு. நாட்கோ பொறுத்த வரைக்கும் 4th குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 6-7 மாசம் வந்து ஆகும். எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச வரைக்கும் நான் சொல்றேன். அதனால நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அடுத்து ஆட்டோ செக்டர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீரோ மோட்டார்ஸ், டாடா மோட்டார்ஸ் இது ரெண்டுமே வந்து இப்பயும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இந்த Q4 ரிசல்ட்ஸ் இன்னும் ஒரு ஏப்ரல் 10 தேதிக்கு மேல எல்லா கம்பெனியும் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ ரெண்டு கம்பெனியுமே ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் 25 Q4ல ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போதைக்கு மேல வேகமா ஏறுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அது எல்லாமே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அது இப்பயும் மெயின் லிஸ்ட்ல தான் இருக்கும். தென் FMCG, ஐடிசி இப்பயும் மேல ஏறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா FMCG 5-6% தான் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் 26லையும் சிங்கிள் டிஜிட் க்ரோத் தான் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் ரேட்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு இன்னும் நாள் ஆகும். தென் கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் பிரைஸ் டு புக்கு க்ளோஸா இருக்கு, அதனால இன்னும் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். ஒரே ஒரு விஷயம், கோல்ட் ஃபினான்ஸ் கம்பெனி மணப்புரம் வந்து நல்லா ஏறிடுச்சுங்க. வேல்யூவேஷன்ஸ் வைஸ் ஓகே தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருந்தாருல சார் 52 வீக் ஹைல இருக்குது, பட் PE வந்து 12-13 தான் இருக்கு மணப்புரம் பொறுத்த வரைக்கும், கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பெயின் கேபிட்டல் வந்து 235க்கு வாங்க போறாங்க. இது வந்து ஒரு 20 ரூபாய் இங்கேயே பிரீமியம்ல தான் இருக்கு. பட் 235க்கு வாங்கினா அப்படியே மேல ஏறிட்டே இருக்கும் இல்லைங்க, கீழே வரும். ஒரு சைடு ஸ்விங் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட் சைடு கண்டிப்பா வரும், ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். ஸோ அதனால கீழே வரும். நீங்க கன்சிடர் பண்ணிட்டு கீழே வந்தா ஃபர்தரா கன்சிடர் பண்ணலாம். மேல போச்சு அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். அடுத்து வாட்ச் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐடி கம்பெனிஸை ஃபர்ஸ்ட் பார்ப்போங்க. ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் PE 11-12ல இருக்கு. ஸோ அக்சென்சர் வந்து அவங்களுடைய ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டை குறைச்சிருந்தாங்க. இங்க உள்ள ஐடி ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து மியூட்டட் க்ரோத் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனா வேல்யூவேஷன்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. 12ல இருக்கு. ஹிந்துஜா குரூப் பத்தி எல்லாருக்கும் இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். விப்ரோ 22ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணி குறைய கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னா இப்பயே ஸ்டார்ட் பண்ணலாம். பிர்லா சாஃப்ட்டுக்கு நீங்க வெயிட் பண்ணலாங்க. அடுத்து இன்சூரன்ஸ் செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார் ஹெல்த், ஐசிஐசிஐ லம்பார்ட் 2 இருக்கு. ஸ்டார் ஹெல்த் 27ல இருக்கு. வெல் பிலோ 30, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 52 வீக் லோல தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஐசிஐசிஐ லம்பார்ட் 30க்கு மேல இருக்கு. ஐசிஐசிஐ லம்பார்ட் போக 30க்கு மேல PEல இருக்கிறது வந்து டாடா பவர் 32, டாடா ஸ்டீல் வந்து 70க்கு மேல இருக்கு. நான் டாடா ஸ்டீல் 100 வரைக்கும் வரும்னு நினைச்சேன். பட் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அது வந்து மறுபடியும் ஏத்திடுச்சு. டாடா பவர் கீழே வந்தா நம்ம பார்ப்போம். அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபெடரல் பேங்க், ஆதித்யா பிர்லா கேபிட்டல், தென் கர்நாடகா பேங்க். இதுல ஃபெடரல் பேங்க், கர்நாடகா பேங்க் இப்பயும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஏபி கேபிட்டல் கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு. கரெக்டாகும் அடுத்த வாரம். தென் கிடைக்கிறப்ப நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து ஃபார்மால சிப்ல இருக்குங்க. வாட்ச் லிஸ்ட்ல 24 இருக்கு. பட் நம்மளுக்கு வந்து அதை விட ரொம்ப சீப்பா நாட்கோ, டாக்டர் ரெட்டி, சைடஸ் இருக்கிறதுனால தான் அதை மெயின் லிஸ்ட்ல சேர்க்கல. அடுத்து ஆயில் அண்ட் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்மள்ட்ட ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கு, பெட்ரோநெட் LNG. 300 கீழே வந்தா நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். இது 280s வரைக்கும் வந்துட்டு இப்போ 304 போயிடுச்சு. கீழே வர்றப்ப அதை பார்ப்போம். இது போக நம்மள்ட்ட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிறது மஹேந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ். கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு, 300க்கு மேலே வந்துருச்சு. கீழே இறங்குனா நம்ம அதை பத்தி பேசிக்குவோம். இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட்ல இருக்கட்டுங்க. இந்த வாட்ச் லிஸ்ட் மெயின் லிஸ்ட் போக கோல்டு தொடர்ந்து நம்ம டாடா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டை வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். தென் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இப்போயும் நான் வந்து மினிமம் குவான்டிட்டிஸ்ல மாசம் கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அடுத்து பாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு அப்ஸ்டாக்ஸ்ல நிடோ ஹோம் ஃபினான்ஸ் இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கு. 27th of March வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000. மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் வந்து குமுலேட்டிவா ஒரு 10.5%. நீங்க இயர்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 10% வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும்.
அடுத்த ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, லிக்விட் ஃபண்ட்ஸ் தென் பாண்ட்ஸ் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாண்ட் ஆர் என்சிடிஸ் அப்படின்றது லாங் டேர்ம்ங்க. எல்லாமே வந்து 10 இயர்ஸ், 5 இயர்ஸ், 3 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்றது எதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, ட்ரெஷரி பில்ஸ், தென் சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், தென் கமர்ஷியல் பேப்பர்ஸ். இது எல்லாமே ஷார்ட் டேர்ம், அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்குள்ள. இப்போ ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 6.1 6.2% இருக்கும். தென் கமர்ஷியல் பேப்பர்ஸ், தென் சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ்னா ஒரு 7%, 7.8%. இப்போ ரீசெண்டாக இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து சர்டிபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் எடுத்தாங்க, எல்லாத்துக்கும் வந்து 7.9% வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ ட்ரெஷரி பில்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 மாசம், 6 மாசம், ஒரு வருஷம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியாது, புதுசா தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸும் எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம். இதுல வந்து என்சிடிஸ், அதாவது பாண்டை கம்பேர் பண்றப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 2% கம்மியா இருக்கும். நீங்க பாண்ட்லயே கார்பரேட் பாண்ட், கவர்மெண்ட் பாண்ட் ரெண்டு இருக்குங்க. நீங்க கார்பரேட் பாண்ட், நல்ல கார்பரேட் பாண்ட்னா ஒரு 10% வரைக்கும் கிடைக்கும். கவர்மெண்ட் பாண்ட்ல ஒரு 7.5 to 8% வரைக்கும் கிடைக்குங்க. இதுல லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் ஃபண்டு, பாண்ட் என்சிடிஸ்ங்கிறது நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்காக பண்றதுங்க. அடுத்து சுந்தரம் ஃபினான்ஸ் ஹோல்டிங்கை கன்சிடர் பண்ணலாமா சார், இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 250 பக்கமா வந்தா நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 12.5 இருக்கு, பிரைஸ் டு புக் 1.5 கீழே தான் இருக்கு, அதாவது 1.28 இருக்கு. கடன் வந்து கிடையாது. லாஸ்ட் 3 வருஷத்துல ஒரு 300% வந்து ஏறி இருக்குங்க. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கு, ஹைல தான் இருக்கு. பட் இறங்குச்சு அப்படின்னா, கிரகாம் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு எண்ல இருந்து இன்னொரு எண் ஸ்விங் ஆகுது அப்படின்னா நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் உங்களால தொடர்ந்து ஆவரேஜ் பண்ண முடியுமா, அதுக்கு கரேஜ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாங்க. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்குது. அடுத்து ஃபைபர் வெப் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன் சூப்பரா இருக்குங்க. ஆனா ஸ்மால் கேப் கம்பெனி, ரொம்ப ஸ்மால் கேப் கம்பெனி. பி வந்து 9ல இருக்கு, பிரைஸ் டு புக் 0.75 இருக்கு, டெட் டு ஈக்விட்டி 0.04ல இருக்குங்க. இந்த மாதிரி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிளான்ட் எங்க போட்டிருக்கிறாங்க, எந்தெந்த நாட்டுக்கு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் அந்த பிளான்ட்ல வேலை பார்க்குறவங்களையோ இல்ல உங்களுக்கு அந்த ஊர்ல தெரிஞ்சவங்கள்ட்டையோ நீங்க கண்டிப்பா கேட்டு பார்த்துட்டு தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ரைட்? இல்ல உங்களுக்கு ப்ரொமோட்டரா பர்சனலா தெரிஞ்சிருக்கணும், இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. ரொம்ப ஸ்மால் கேப் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய ஸ்மால் கேப் கம்பெனிஸ் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. பட் கம்பெனி அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கிறதுக்கும் கம்பெனியில் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி இதே சினாரியோல இருக்கிற இன்னொரு கம்பெனி சொல்றேன், டிபாக் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு நிறுவனம் இருக்குங்க. அவங்க வந்து நாங்க மைனிங் பண்றோம், அக்ரோ எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரெடி பண்றோம், தென் ஹோட்டல்ஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்க. ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் பேஸ்டு கம்பெனி. பட் அங்க யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்கணும், அந்த கம்பெனில என்னென்ன பண்றாங்க, உண்மையிலேயே அதெல்லாம் நடக்குதா அப்படின்றது நமக்கு தெரியணுங்க. இந்த மாதிரி வெரி ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல உள்ள பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே இந்த பேப்பர்ஸ்ல இருக்கிறதெல்லாம், இந்த வேல்யூவேஷன்ஸ், இவங்க பண்ற பிசினஸ், இவங்க வெப்சைட்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் உண்மையிலேயே அங்க நடக்குதா அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கோங்க. ஏன்னா கம்பெனி ஒரு மூலையில இருக்கும். அடுத்து மிஸ்டன் ஃபுட்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நேற்று தாங்க சொன்னேன், நீங்க 5 ரூபாய் 6 ரூபாய்க்கெல்லாம் தயவு செய்து கன்சிடர் பண்ணாதீங்க. இது வந்து 1 ரூபாய்னாலே நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அவங்க வந்து பென்னி ஸ்டாக்கு, யார் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்ப ஐடிசில ஏதாவது நடந்துச்சுன்னா நமக்கு நியூஸ் வந்துடும். இங்க எல்லாம் என்ன நடக்குது அப்படின்ற விவரம் நம்மளுக்கு தெரியாதுங்க. அங்க ஒரு ஸ்மால் கேப் வந்து சூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லிஸ்ட்ல தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுலையுமே எனக்கு எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு அக்கௌண்ட் இருக்கு, ரெகுலரா அந்த சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரன் ஆகிட்டு இருக்கு. அதை பத்தி செய்திகள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, இந்த மாதிரி ஸ்மால் மிட் கேப், ரொம்ப மைக்ரோ கேப், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டேட்டாவை அதுல இருந்து எடுக்கிறதே பெரிய சிரமமா இருக்கும். அந்த சைடு போகாதீங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் வந்து என்னோட ஆவரேஜ் வந்து 9, 10 சார். இப்போ வந்து ஒரு 600, 700 பக்கமா இருக்கு. ஆவரேஜ் பண்ணலாமா இல்ல அப்படியே ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பண்றது நல்லதுங்க. இந்துஜா அவர்களே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது நல்ல டைம், உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி அவரே ஒரு 10% ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்றாரு, ப்ரொமோட்டர்ஸே இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ 1, 2ன்னு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப கன்சிடர் பண்ணலாம். இந்த ஆவரேஜ் பண்றது அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஷேர் வந்து 1000க்கு வருது. 1000க்கு வர்றப்ப மறுபடியும் ஒரு ஷேர் வந்து வாங்குறீங்க. ஸோ 2000 மறுபடியும் 1000ல வாங்குறீங்க. ஸோ ரெண்டுக்கும் 2 ஷேர் கிடைச்சிருக்கும். நீங்க எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்க, எத்தனை ஷேர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி ஷேர் பிரைஸ் இறங்க இறங்க 1, 2 அப்படின்னு சொல்லி மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற பிரைஸ், நீங்க வந்து எவ்வளவு ஆவரேஜ் பிரைஸ்ல வச்சிருக்கீங்க, இப்ப ஷேர் பிரைஸ் எவ்வளவு இருக்கு, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை குறைச்சிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கிறது. அதுக்கு தாங்க வந்து இந்த ஆவரேஜ். நம்ம எதுக்கு 1, 2ன்னு வாங்க சொல்றாங்க? கீழே டமால் டமால்னு கீழே உழுதுன்னு வச்சுக்கலாம். ஆவரேஜ் பண்றப்ப நம்மளோட ஆவரேஜ் பிரைஸையும் டமால் டமால்னு கீழே இறக்கிடலாம். அதுக்குதான் அந்த கேப்பை வந்து குறைச்சிக்கலாம். கேப்பை குறைக்கிறது என்ன அர்த்தம்? ரிஸ்கை குறைச்சிக்கிறதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிளா. அடுத்த ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, இந்த ஸ்மால் பினான்ஸ் பாண்ட் எல்லாம் இருக்கே சார், அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்மால் பினான்ஸ் பேங்கோட பாண்டை வாங்குறீங்க அப்படின்னா ரேட்டிங்கை பாருங்க.
என்ன பேங்க்னு பாருங்க, அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் நல்ல ப்ரொமோட்டர்ஸான்னு பாருங்க. பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்றது நல்லதுங்க. அடுத்து இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி நிறுவனத்தை பத்தி சொல்லுங்க சார். இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த என்பிஎஃப்சி, அதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற டெலிக்வென்ட்ஸ்னால போன குவார்ட்டர்ல பயங்கரமா லாஸ் ஆயிருந்ததுங்க. இது சரியாகிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். ஃபர்ஸ்ட் திங். தென் அந்த ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா லிமிடெட் அண்ட் கெடாரா கேபிட்டல். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 48% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஒரு 55 56%ல இருந்து கொஞ்சம், அதாவது போன குவார்ட்டர் முடிவுல ஒரு 6-7% ப்ரொமோட்டர்ஸ் வந்து வித்திருக்கிறாங்க. இதுல பெரும்பாலானவர்கள் எந்த ரேஞ்சில மாட்டிருக்காங்க அப்படின்னா, இன்னும் வந்து 500 550 ரேஞ்சில இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஒரு 50% கீழே விழுந்திருக்கு. அதனால கேட்கிறவங்க இதை ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல இந்த இன்வெஸ்டர் கெடாரா கேபிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிர்ம் இருக்கு இல்லையா, அவங்க கிட்டத்தட்ட 15 கம்பெனிஸ்க்கு மேல பயங்கரமா எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எடுத்துக்காட்டா ஆவாஸ் பினான்ஸ், அஜாஸ், ஏஎம்ஐ லைஃப், ஏஎஸ்ஜி ஐ ஹாஸ்பிட்டல், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பில் ஃபோர்ஜ், கேர் ஹெல்த், டைரி டே, தென் ஜிஎஸ் லேப், இம்பீட்டஸ், K12 டெக், தென் லென்ஸ்கார்ட், தென் மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ், இது மாதிரி நிறைய நிறுவனத்துல அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பெரிய கைன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் இதை டீட்டெயிலா பார்த்தேன். அவங்க நல்ல ப்ரொமோட்டர் மாதிரி தான் தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும். நல்ல ஃபண்ட் வந்து நிறைய வச்சிருக்காங்க. இது போக இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் அப்படின்றது ரொம்ப க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் அதிகமா உள்ள கம்பெனிங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட எம்டி சிஇஓ வைத்தியநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இல்லையா, இந்த கிரெடிட் அக்சஸ் அப்படின்றது இந்த டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களால டைரக்டா போய் பேங்க்ல போய் லோன் வாங்க முடியாது. தென் அதாவது அஷூரன்ஸ், அதாவது செக்யூர்டு லோன் வாங்க முடியாது. பெரும்பாலும் இது எல்லாமே அன்செக்யூர்ட் லோன் தான். ஸோ ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா அதுல ரிவார்டு கிடைக்கும். இதுல எந்த சந்தேகமுமே இல்லை. நான் சொல்றது அவங்களோட பிசினஸை சொல்றேன். அவங்க வந்து அன்செக்யூர்டா தான் லோன் கொடுப்பாங்க. வீட்டு வாசல்லே கொண்டு போய் லோன் கொடுப்பாங்க. ஒரே ஒரு பர்சன் வந்து 2-3 பார்ட்டிஸ்ட் இருந்து கடன் வாங்கி அவங்களோட கடனை கட்ட முடியாத நிலைமைக்கு போய் எதுக்கு இந்த கடன்லாம் திருப்பி கட்டணும் அப்படின்ற ஒரு மனப்போக்கு வந்து இந்த செக்டர் வந்து ரொம்ப டெலிக்வென்ஸ்னால ரொம்ப டல்லாகி கிடக்கு. அவ்வளவுதான் நடக்கிறது, அவ்வளவுதான். இது அப்படியே டேர்ன் அரவுண்ட் ஆகுறதுக்கு இன்னொரு 2 or 3 இயர்ஸ் ஆகும். நம்ம மாதிரி டெவலப்பிங் எக்கனாமியில இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியை அப்படியே ஒதுக்கி தள்ளிட முடியாதுங்க. கடன் வாங்கினா நீங்க நேரா பேங்க்ல தான் போய் வாங்கணும் அப்படின்ற சூழல் இன்னமும் வரல. இன்னுமே வந்து ரூரல் இந்தியால இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப டிஎம்பி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மோர் தென் 90% வந்து எல்லாமே செக்யூர்டு லோன் தான். எய்தர் கோல்டு இல்ல ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒண்ணு. பட் இங்க மோஸ்ட் ஆஃப் த லோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே அன்செக்யூர்ட் தான். அதாங்க இதுல இருக்கிற ரிஸ்க். ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா ரிவார்ட் கிடைக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் வெயிட் பண்ணலாம் அப்படின்றதாங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும். பட் ப்ரொமோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ் மாதிரி தான் தெரியுறாங்க. இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபைல பாக்குறப்ப கிட்டத்தட்ட $5.6 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அக்ராஸ் த பிசினஸ். உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா தயவுசெய்து லாஸ்ல வைக்காதீங்க. ஒரு 3 or 4 இயர்ஸ்ல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துருங்க. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் கீழே எழுதுங்க. நம்ம வரக்கூடிய பதிவுகள்ல அதை பத்தி பேசுவோம். எல்லாருக்கும் நன்றி.